இப்போ நீங்கள் வெளில போயிட்டுருக்கீங்க. யாரோ உங்ககிட்ட எங்கேப்பா போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பதில் சொல்கிறீங்க, நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு சொல்லலாமா? நிறைய தடவை நமக்கு இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும்ல, நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு. நல்லா கவனிங்க. ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். ஸோ அதனால் நம்ம டு அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். அட் எனி காஸ்ட் ஐ எம் கோயிங் டு ஹோம் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இதே இப்போ பாருங்கள், நான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு மை ஹோம். நான் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ஐ எம் கோயிங் டு ஹர் ஹோம். நான் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், ஐ எம் கோயிங் டு ஹிஸ் ஹோம். இப்போ இந்த இடத்துல மை, ஹிஸ், ஹர் இது எல்லாமே பொசசிவ் ப்ரோனவுன். அதுக்கு முன்னாடி நம்ம டு அப்படிங்கிற ப்ரொபோசிஷன் தாராளமாக யூஸ் பண்ணலாம். புரியுதா? நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னா ஐ எம் கோயிங் ஹோம். இந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறது ஒரு அட்வர்ப். நான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கேன்னா ஐ எம் கோயிங் டு மை ஹோம். மை அப்படிங்கிற பொசசிவ் ப்ரோனவுனுக்கு முன்னாடி நம்ம டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அவன் அவர்களுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறான். இதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள்.